இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த ஆண்டு வாரத்தின் முதலாம் நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆண்டவரே நாங்கள் பகுதி வந்திருக்கிறோம். எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. ஆண்டவரே, இந்த உயிர் தெழுந்த இந்த செய்தியை கர்த்தர் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க ஆண்டவரே, இந்த ஆண்டவரே வார்த்தைகளில் எங்களை உயிர்ப்பிக்க, உங்களுடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்க, கேட்கிற ஆண்டவரே ஜனங்களை, ஆண்டவரே வாலிபர்களை, முதியோர்களை, பிள்ளைகளை நீங்கள் உயிர்ப்பிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் எல்லாப்பா எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த மத்தேயு 28 எப்போ வாசிப்போம்? நம்ம உயிர்த்தெழுந்த நாளைக்கு அன்னைக்கு மட்டும் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள். அப்புறம் அடுத்த வருஷம் உயிர்த்தெழுந்த நாள் வந்து ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள். ஓகே, இந்த நாளில் இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை மறுபடியும் உங்களுக்கு கொண்டு வர கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க. இயேசு எங்க இருக்காரு? இப்போ இயேசு இப்போ இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தில் எங்க இருக்காரு? இங்க சவுண்டே இல்லை, எதுக்கு வம்பு? எங்க இருக்காரு இயேசு? யாரை பார்க்க வந்தாங்க? ஏன் இயேசு பார்க்க கல்லறைக்கு வந்தாங்க? இயேசு எங்க இருக்காரு? இயேசு எங்க இருக்காரு? இப்போ நம்ம இப்போ எல்லாம் 2000 வருஷம் ஆயிடுச்சு. இயேசு உயிர் தெழுந்துட்டார். இப்போ அந்த பகுதிக்கு போய் பார்க்கலாமா? இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலை தான். இப்போ தான் என்ன பண்ணுறாரு இயேசு? இப்போ சிலுவை அரைஞ்சு கல்லறையில் இருக்கிறாங்க. இப்போ இன்னும் இயேசு என்ன பண்ணல? உயிர் தெழுவில்லை. எங்கே இருக்காரு? கல்லறையில் தான் இருக்கிறார். அதனால தான் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில். அப்படின்னா ஓய்வு நாள் வரைக்கும் எங்கே தான் இருக்கார் இயேசு? கல்லறையில் தான் இருக்கிறார். இப்போ இந்த முதல் வார்த்தை ஓய்வு நாள் முடிந்து ஓய்வு நாள் வரைக்கும் இயேசு எங்கே தான் இருக்காரு? சத்தமா இயேசு உயிர் தெழுந்தாரா? இன்னும் ஓய்வு நாளில் என்ன பண்ணல? உயிர் தெழுதல. வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் தான் என்ன பண்ணார்? உயிர் தெழுந்தார். இப்போ இந்த ஓய்வு நாள், இப்போ இந்த ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், சீசர்கள்லாம் யாரை நம்பி இருந்தாங்க? இயேசுவை தான் பெரிய ஒரு இரட்சகரா, ஒரு தெய்வமா, ஒரு ராஜாவா நம்பி இருந்தாங்க. யார? இயேசுவை. இயேசு 3 வருஷம் அற்புதம் செய்யும்போது நீங்கள் மத்தேயு 1 28 20 எல்லா வருஷம் எல்லா அதிகாரத்திலையும் பார்த்தா யார் இருப்பா? இயேசு அற்புதம் செய்தார், குருடர்களை சுகமாக்கினார், முடவர்களை சுகமாக்கினார், மரித்தோரை உயிரோட எழுப்பின இயேசு இந்த 28 முதல் வசனத்தில் எங்க இருக்காரு? இப்போ கல்லறையில் இருக்கிறார். இப்போ எல்லா ஜனங்களும், எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும், சீசர்களும் இயேசுவை யாரா பார்த்தாங்கன்னா இஸ்ரவேலின் ராஜாவா பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க? இஸ்ரவேலின். அதனாலதான் இயேசு எருசலேமுக்கு வரும்போது இயேசுவை என்னவா கழுதை குட்டியின் மேலே இயேசு வரும்போது எல்லா இஸ்ரவேலர்களும் இயேசுவை பின்பற்றும் என்ன சொன்னாங்கன்னா ஓசன்னா ஓசன்னா என்று கத்துனாங்க. இந்த ஓசன்னா என்று என்ன அர்த்தம்னா சேவஸ், அப்படின்னா எங்களை காப்பாத்துங்கன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஓசன்னா என்ன அர்த்தம்? எங்களை காப்பாத்துங்கன்னு அர்த்தம். யாருகிட்ட இருந்து? இந்த ரோம அதிகாரத்திலிருந்து என்ன பண்ணுங்க, எங்களை காப்பாத்துங்க. நம்மளுக்கு ஒரு ராஜா வேணும், தாவீதின் குமாரன் நமக்கு வேணும்னு எல்லா இஸ்ரவேலர்களும் இங்க இயேசுவை பின்பற்ற எல்லாரும் பலத்த குரலா கத்திக்கிட்டு எங்க வந்து கொண்டிருக்கிறாங்க? எருசலேமுக்கு நோக்கி வந்து கொண்டிருக்காங்க. அதனாலதான் பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் வந்து இயேசுவை பார்த்து சொல்றாங்க, இவர்கள் சத்தமிடாதிருக்கும்படி இவங்களை அமைதலா இருக்க சொல்றாங்க. ஏன்னா இவர்கள் யாருக்கு விரோதமா சொல்றாங்கன்னா ரோம ராஜ்யம் அந்த இருந்தது, ரோம அதிகாரம் அங்க அவங்கள கீழ்ப்படுத்தி வச்சிருந்தனால ரோம அவர்களை வரியினால, இப்ப இருக்கிற நம்ம அரசாங்கத்தை போல வரியினால என்ன பண்ணாங்க? எல்லா ஜனங்களையும் நொறுக்கி கொண்டிருந்தாங்க, எல்லா ஜனங்களையும் கட்டுப்பாட்டுகளை வச்சிருந்தாங்க. யாரும் ரோம அதிகாரத்துக்கு மேல்முறையீடு என்ன பண்ண செய்யும்? எதிர்த்து பேச முடியாது. அதனால இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்பார்த்தாங்க, நமக்கு ஒரு ராஜா வேணும். ஏன்னா தீர்க்கதரிசனம் இருக்கு, தாவீதின் குமாரன் பிறப்பார், அவர் தான் இஸ்ரவேலுக்கு
ராஜான்னு தீர்க்க தரிசனத்தை நம்பினதுனால தான் பத்திமை குருடன் கூட, கண்ணு தெரியாத குருடன் கூட எதை அறிந்து வச்சிருந்தான்? தாவீதின் குமாரன். அப்பனா எல்லா இஸ்ரவேலர்களும் யாரை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க? தாவீதின் குமாரனை, மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. இப்போ எல்லாரும் யார் எதிர்பார்த்தாங்க? மேசியாவை எதிர்பார்த்தாங்க, தாவீதை எதிர்பார்த்தாங்க. இப்போ அது போல தான் யார் வந்துட்டு இருந்தா? அப்போ இயேசு வந்துட்டு இருந்தா. அதனால தான் எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஓசன்னா ஓசன்னா, இவர் தான் இஸ்ரவேலுக்கு ராஜா அப்படின்னு. எல்லாம் எருசலேமுக்கு அவர் ராஜாவா ராஜாவா தான் என்ன பண்ணாங்க? இயேசு இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர் கொண்டு வந்த ஒரு சில நாட்களுக்கு பிறகு இயேசு என்ன பண்ணப்பட்டார்? இப்போ சிலுவையில் அடிக்கப்பட்டார். எல்லா இஸ்ரவேலர்களும் யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றினாங்களோ, யாரெல்லாம் நம்பினாங்களோ, யாரெல்லாம் இயேசுதான் மெசியா, இவர் தான் எங்களை காப்பாற்றுவார், இவர் தான் எங்கள் ஜனங்களை மீட்க வந்தவர்னு நம்பி அவரை ராஜாவா ஏற்படுத்தணும்னு கொண்டு வந்தவங்க எல்லாரும் இப்போ நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்ணி போயிட்டாங்க? எல்லா இஸ்ரவேலர்களும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் இப்போ என்ன சூழ்நிலை இருக்குன்னா, ஒரு நம்பிக்கை இல்லை. இத்தனை வருஷம் இப்போ பழைய ஏற்பாட்டின் காலம் 400 வருஷம் இருண்ட காலத்துக்கு அப்புறம் யார் பிறந்தா? இயேசு பிறக்கும் போது என்ன மத்தேயு 1 கடைசியில் என்ன சொல்றாரு? இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்போ இந்த தேவன் எங்க இருக்காரு? இப்போ இந்த அதிகாரத்தில் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் கடைசியில் என்ன சொல்லி தான் ஆரம்பிச்சார் மத்தேயு? இந்த இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். இது ஒரு நம்பிக்கை, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆனால் இப்போ இந்த தேவன் எங்க இருக்காரு? இப்போ இந்த இம்மானுவேல் எங்க இருக்காரு? அதனால எல்லா ஜனங்களுடைய பார்வையிலும் என்ன பண்ணாங்க? இயேசு மரிச்சிட்டாரு. எல்லா ரோம அதிகாரிகள் இயேசுவை கொலை செஞ்சுட்டாங்க. அவ்வளோதான். எண்ணி நம்பிக்கை என்ன இல்லை நமக்கு? இல்லை, திரும்பவும் இன்னும் ரோம ராஜ்யம் என்ன பண்ண போகுது? நம்மளை ஆளுகை செய்ய போகுது. எல்லாருடைய கலக்கம், யாரும் வீட்டை விட்டு வெளியே வரல. எல்லாரும் 3 நாளைக்கு முன்னாடி இயேசுதான் தெய்வம், இயேசுதான் ராஜா, ஓசனா ஓசனான்னு வீதியில் கத்துனவங்க இப்பெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. யாரும் இயேசு சொன்ன வார்த்தையே நம்பலை. இயேசு நான் உயிர் தெழுந்தேன் அதையும் என்ன பண்ணல அவங்க நம்மளை. எல்லாரும் வாழ்க்கையிலும் ஒரு பயம், ஒரு நம்பிக்கை கலந்த சூழ்நிலையில் தான் இந்த 1ஆம் அதிகாரம் என்ன பண்ணுது? ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சூழ்நிலை. எல்லாரும் ஒரு பயத்தில், எப்படி நம்ம கொரோனா வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ளே பயந்து இது நம்மளை தொற்றிருமோ, இது நம்மளை பாதிச்சிருமோன்னு ஒரு பயத்தில் வீட்டில் இருந்தோமோ, அதுபோல் நம்ம வெளியே போனால் ரோமர்கள் என்ன பண்ணிடுவாங்க? கொன்றுவாங்களோ, பிடிச்சிருவாங்களோ. அதனால தான் பேதுரு மறுதலிக்க காரணம் அதுதான். அவன் மறுதலிக்க சத்தியம் பண்ண தொடங்கணும். அதுதான். ரோமர்கள் என்ன பண்ணிடுவாங்க? அவங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் யோசிக்கவே. அதனால தான் எல்லாரும் பயந்து எங்க இருக்கிறாங்க? வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இயேசுவை ராஜாவாக்கணும். ராஜாவா பார்த்தவங்க இப்ப இயேசுவை எங்க பார்க்க போறாங்க? கல்லறையை பார்க்க போறாங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள். இந்த மத்தேயு 27 கடைசியும் இந்த 28ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியும் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஒரு சூழ்நிலைனா, எல்லாருக்குள்ளே என்ன இருக்கு? நம்பிக்கை இல்லை. வாழ்க்கையில் என்ன இல்லை? நம்பிக்கை. யாரை ராஜாவா இருக்கணும், யார் நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நம்பினாங்களோ அவங்களையே ரோம ராஜ்யம் என்ன பண்ணியிருக்கு? இப்போ சிலுவையில் அரைஞ்சு வெளியே வரக்கூடாதுன்னு சீல் வச்சு கல்லறையில் வச்சுட்டாங்க. எல்லா ஜனங்களும், எல்லா குருடர்களும், எல்லா சப்பானிகளும், எல்லா முடியாதவங்க எல்லாம் இயேசு இந்த 3.5 வருஷம் எல்லா பக்கமும் யூதேயா, சமாரியா, எல்லாம் எருசலேம் நாடுகளில் ஒரே சத்தம் தான் கேட்டுச்சு. என்னதான்? இயேசு. எல்லாருக்குள்ளும் ஒரு பெரிய சந்தோஷம். இயேசு இருக்கிறார். என்ன வாழ்க்கையில் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், என்ன வியாதி வந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். ஆனால் இப்போ இயேசு எங்க இருக்காரு? எல்லாரும் நம்பி இருந்தாங்க இயேசு நம்மளை ராஜாவா வந்து இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றுவார், தாவீதின் குமாரனா வந்து என்ன பண்ண போடுவார், நம்மளை திரும்ப ராஜா வந்து இந்த ராஜ்யத்திலிருந்து, ரோம ராஜ்யத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவார்னு இயேசுவை நம்பி இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இயேசு எங்க இருக்காரு? இப்போ
கல்லறையில். இப்படி ஒரு பயந்த ஒரு சூழ்நிலை, இப்படி நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. அது போலதான் அந்த சீசர்கள் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன, அடுத்து யாரை பிடிக்க போறாங்க, அடுத்து இயேசு பிடிச்சிட்டாங்க. அடுத்து இயேசுக்கு இந்த 12 பேர் இருந்தாங்களே, அடுத்து ஒவ்வொன்றும் என்ன பண்ணுவாங்க, ஒரு சாதாரண ஒரு கோர்ட்டில் ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, விசாரணை போய்கிட்டே இருக்கும். அதை தொடர்பானவர் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, பிடிக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. இப்போ சீசர்களுக்குள்ள என்னது, அடுத்து நம்மளை பிடிச்சிருவாங்களோ, நம்மளை அடுத்து சிலுவையில் அரைஞ்சிருவாங்களோ, நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருமோ, நம்ம குடும்பம் அப்படியே போயிருமோ. இந்த சூழ்நிலையில தான் வாரத்தின் ஓய்வு நாள் முடிந்த வாரத்தின் முதலாம் நாள் விடியுது. இந்த சூழ்நிலை தான் இந்த மத்தேயு 27 கடைசி வசனத்தை வாசிங்க. அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். கல்லறைக்கு முத்திரை போட்டுனா சீல் வச்சிட்டாங்க. ரோம அதிகாரத்திலிருந்து என்ன பண்ண ஒரு சீல், அரசாங்கமே என்ன பண்ணிருச்சு, சீல் வச்சிருச்சு. இனி இயேசுங்கிற பேர் என்ன பண்ணக்கூடாதுங்க, சொல்லவும் கூடாது. இயேசு எங்க இருக்காரு, கல்லறையில். யாரும் என்ன பண்ணக்கூடாது, உடலை எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்னு கல்லறையை மூடி என்ன பண்ண மாட்டாங்க, சீல் வச்சுட்டாங்க. ஆனால் வசனம் 28 அதிகாரத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் ஆரம்பிக்குது. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தார். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. எந்த கல்லை புரட்டக்கூடாதோ, எந்த கல்லை தொடக்கூடாதோ, எந்த கல்லை யாரும் உள்ள போகாதுன்னு சேவர்கள் வச்சு பாதுகாத்தாங்களோ, பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அந்த கல்லை புரட்டை தள்ளி அது கல்லின் மேல் அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தூதன் அந்த மரியாள் எல்லாம் வந்துட்டாங்க. போ அந்த வசனம் சொல்லுது, மத்தேயு 5வது வசனம் 28:5 அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தான், இந்த பயந்து போன சூழ்நிலையில தான் நீங்கள் பயப்படாதிருங்கள். அந்த தூதனுக்கு தெரியும் நீங்க யாரை தேடி வந்திருக்கிறீங்க, மரித்த இயேசுவை தேடி என்ன பண்ணிருக்கீங்க, வந்திருக்கீங்க. அப்பதான் சொல்றாரு, அவர் இங்கே இல்லை. ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் இயேசு என்றும் உயிரோட. ஆமென், ஆமென். அப்போ இந்த சூழ்நிலையில 2 பேர் என்ன பண்ண போறாங்கன்னா, ஒருத்தர் 2 பேர் பார்க்குறாங்க இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை. 2 பேர் வந்து வசனம் 4 வாசிங்க. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போனார். இப்போ முதல் இந்த இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை கவனிங்க. இயேசு உயிர்த்தெழுதலை யார் முதல்ல பார்த்தது, காவலாளர் பார்த்துட்டாங்க. அவர்களுக்கு பயத்துல என்ன ஆயிட்டாங்க, செத்தவர்களை போல. இந்த ஒரு பெரிய தூதன், பூமி அதிருது, கல்லும் எந்த சீலை வச்சு தைரியமா வாட்ட சாட்டமா நின்னவங்க இப்ப என்ன ஆயிட்டாங்க, பயந்து செத்தவர்கள் போல என்ன பண்ணிட்டாங்க ஆகிட்டாங்க. இன்னொருத்தர் வராங்க, அதான் மரியாள். 8வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். இப்ப 2வது யாரு சாட்சி, பெண்கள். யாரு, மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும். யாரு ஃபர்ஸ்ட், யாரு இந்த முதல்ல பார்த்தது, யாரு, காவலாளர் பார்த்தாங்க. 2வது யாரு பார்த்தாங்க, மகதலேனா பார்த்தாங்க. இப்போ கவனிங்க. இப்போ அந்த 4வது வசனத்துல முதல்ல யாரு காவலாளரை பார்த்துட்டாங்க, 8வது வசனத்துல பெண்கள் பார்த்துருக்காங்க சொல்றாங்க. இப்போ 2 பேரும் என்னதான் ஆயிருக்கிறாங்க, இப்போ பயந்துதான் இருக்கிறாங்க. 2 பேருக்குள்ள என்னதான் இருக்கு, பயம்தான் இருக்கு. ஆனா காவலாளருக்கும் பெண்களுக்குள்ள என்ன வித்தியாசம்னா, நீங்க மத்தேயு 4வது வசனத்தை 28:4 வாசிங்கன்னா, காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் அவர்கள் காவலாளர் பயந்தாங்க. அதே சமயத்தில் அவங்க செத்தவர்கள் போல என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. 8வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் பயத்தோடும் அதே பெண்கள் பயந்து இருந்தாங்க. ஆனா மகா சந்தோஷத்தோட என்ன பண்ணாங்க, திரும்பி. இதுதான் புறஜாதிகளுக்கும் தேவனை அறிந்திருக்கிற நம்மளுக்கு பெரிய வித்தியாசம்.
ஆமென். இந்த சுவிசேஷம் இயேசு உயிர் தெழுந்த ஒரு பெரிய செய்தியை பார்த்தது 2 பேர் தான். 2 பேருக்குள்ளேயும் பயம் இருக்கு, 2 பேருக்குள்ளேயும் கலக்கம் இருக்கு. ஆனால் ஒருத்தவங்க எப்படி இருக்கிறாங்க? செத்தவனை போல இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தவங்க மகா சந்தோஷத்தோட திரும்பி போய் கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவனை அறிஞ்சிருக்கிற நமக்கும் தேவனை அறியாதவங்களுக்கும் ஒரே வித்தியாசம் தான். பயம் எல்லா ஜனங்களுக்கும் இருக்கும், எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஆனால் அவர்கள் செத்தவர்களை போல உலகத்தில் நடக்கலாம். ஆனால் தேவனை ஆராதிக்கிற நமக்கு தான் மிகுந்த சந்தோஷத்தோட கர்த்தர் என்ன பண்ண போடுவார்? நம்மளைய நிரப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. இப்போ இந்த பெண்கள் யாருன்னா, 1ஆம் நூற்றாண்டில் பெண்களை அவங்க ரொம்ப லோ ரேங்கிங், அப்படின்னா சமுதாயத்தில் ரொம்ப கீழே தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பெண்களை வச்சுருப்பாங்க. இன்னொன்று 2 பெண்களை பேச்சு என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. 1ஆம் நூற்றாண்டில் பெண்கள் சொன்னாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க எப்படி தான் ட்ரீட் பண்ணாங்க, எப்படி நடத்துனாங்க, அவங்க கீழா என்ன பண்ணாங்க, நடத்துனாங்க. அதே சமயத்தில் இந்த காவலர் யாரு, அந்த ரோமர் ராஜ்யத்தில் அவங்க தான் யாரு, அந்த சமுதாயத்தில் ரோமர்கள்னா உயர்ந்த ஜாதி உள்ளவர்கள். அவங்க போய் நின்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கனம் பண்ணுவாங்க, எல்லாரும் பயப்படுவாங்க, அவங்க சொன்னா கீழ்ப்படிவாங்க. ஆனால் பெண்கள் போய் நின்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. யாரும் சொன்னா கேட்க, யாரும் சொன்னா யாரும் நம்பல. ஆனால் இங்க வசனம் முதல் சுவிசேஷம் உயிர்த்தெழுந்த செய்தி யார் கையில கொடுக்கப்படுதுன்னா, பெண்கள் கையில கொடுக்கப்படுது. பெண்கள்கிட்ட அந்த வசனம் 5வது வாசிங்க, 7 வாசிங்க. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று, ஆமென், மரித்தோர் என்று எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். முதல் இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி அந்த முழு உலகத்துக்கும் ஒரு பெரிய செய்தியை முதல்ல யார் கையில தான் கொடுக்குறாரு ஆண்டவர்? யார் சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டாங்களோ, யார் இந்த ஜனம் நம்மளை எந்த சமுதாயம் கீழ்த்தரமாக பார்த்துச்சோ, பரலோகம் அவங்க கையில் தான் அந்த வசனத்தை கையில் கொடுத்து போய் சீசர்களுக்கு சொல்லுங்கள், நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு போய் சொல்லுங்கள். அதே சமயத்தில் காவலர் உயர்ந்தவங்க தான், அவங்க போய் நின்னா கேட்பாங்க தான். காவலரில் போய் சொன்னால் கேட்குறவங்க ஜனம் இருக்கிறாங்க. ஆனால் பெண்களை போய் சொன்னால் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இந்த வேலை ஒருவேளை சமுதாயத்தில் ஒருவேளை நீங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், ஜனங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மளை தேடி வரும்போது நம்ம கீழான நம்மளை தேடி தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கையில் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய நம்ம வாழ்கிற பகுதியில் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான்கள், கனவான்கள், எவ்வளோ ஐஸ்வர்யவான்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்ம கையில் தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த வேதத்தை கையில் வேதம் இருக்கு. நம்மளை நம்பி என்ன பண்ணியிருக்காரு, நம்பினதுனால தான் கொடுத்துருக்கிறார். நம்ம சமுதாயத்தில் என்ன அந்த பெண்களை பற்றி படிக்கும்போது அவங்கள யாரும் நம்ப மாட்டாங்க, மனுஷன் நம்பல. ஆனால் பரலோகம் நம்பி கொடுத்துருக்கு. பரலோகம் தான் நம்மளை நம்பிச்சு. நான் சமீபத்தில் ஒரு டெஸ்டிமனி, நம்ம தமிழகத்தில் ஒரு நல்ல தேவனுக்காய் ஊழியம் செய்கிற ஊழியர் இருந்தார். அவர் ஒரு காரியத்தை சொல்லும் போது சொன்னார், இப்படி அவங்க படிக்கும்போது சரியாக படிக்கல அந்த ஊழியக்கார். அவர் முதல் வரிசையில் உட்காந்துருக்கும் போது ஸ்கூலில் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க தானே, இப்போ தான் எல்லாம் ஆன்லைனில் செல் எடுக்கிறான். அப்போல்லாம் ஒரு நோட் இருக்கும், அந்த நோட்டில் இருந்து அபிராமி அப்புறம் எல்லாம் கூப்பிட்டு பேரெலாம் வச்சுட்டு இந்த நோட் எங்கே போய் வைக்கணும், ஆஃபீஸ் ரூமில் போய் வச்சுட்டு வரணும். இப்போது இந்த பாஸ்டர் எங்கே உட்காந்துருக்காங்க, முன்னாடி உட்காந்துருக்காரு. இப்போ இந்த டீச்சர் கூப்பிட்டு இந்த பையன் படிக்காதவன்னு சொல்லி அந்த அப்படியே உட்கார வச்சுட்டு இன்னொரு பையனை கூப்பிட்டு நோட்டை நீ போய் வச்சுட்டு வான்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, இந்த டீச்சர் சாதாரண ஒரு அட்டெண்டன்ஸை நம்பி கொடுக்கணும், நான் கர்த்தர் இந்த நாளில் என்னை நம்பி அந்த வேதத்தை கொடுத்துருக்கேன். அதுபோல் ஒரு சூழ்நிலையில் ஜனங்க நம்ம நம்பாமல் இருக்கலாம், உங்கள் குடும்பத்தார் நம்பாமல் இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் நம்பாமல் இருக்கலாம். இந்த மத்தேயு 16 மார்க் 16 நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா அங்கே சீசர்கள் கூட இந்த செய்தியை நம்பலை.
நம்பல, ஆனால் பரலோகம் நம்பி இருக்கு. அதனால தான் இந்த வார்த்தையை நம்ம எப்படி பார்க்கணும், நான் கனம் பண்ணணும். யாரும் நம்பாத பொழுதா கர்த்தர் நம்பி இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கனம் பண்ணணும், நம்ம அப்படி பார்க்கணும் இந்த வார்த்தையை. எத்தனையோ பேர் இந்த நீங்க கவலர்களை போல செத்தவங்களை போல இருக்கிறாங்க வெளியே. அவங்களுக்கு எல்லாம் இருக்கு, பணம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இல்லை கையில, என்ன இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கிறேன்னா இந்த வேதம் நம்ம கையில, இந்த வேதம் இருக்கு. இந்த வேதம் இல்லைன்னா நம்மளும் எப்படிதான் இருந்திருப்போம், செத்தவர்களை போல நடைபெணமா வாழ்ந்திருப்போம். கர்த்தர் நம்மளை நம்பி இந்த வேதத்தை கொடுத்துருக்க. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மாத்திரம் மூடி ஆண்டவர்கிட்ட நன்றி. ஆண்டவரே, நீங்க கொடுத்த இந்த நல்ல வேதத்துக்காய், நீ கொடுத்த என்ன நம்பி கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, என்னை நம்பினீங்களே, என்னை நம்பினீங்களா ஆண்டவரே. நீங்க மட்டும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நம்பி கொடுத்தீங்களாப்பா. இந்த உலகம் என்ன நம்பலைனாலும், எங்கள் உற்சாரங்களை நம்பலைனாலும், யாரும் எங்களை நம்பலைனாலும், நீங்கள் எங்களை நம்பி வந்தீங்களாப்பா, நம்பி கொடுத்தீங்களாப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை இந்த ஆண்டவரை பிடிக்கும்? ஹல்லேலூயா. இதான் நம்ம ஆண்டவர், இதான் நம்ம அப்பா. இதை நம்ம நினைக்கும் போது இந்த வேதத்தை என்ன பண்ண மாட்டோம், நம்ம துட்சமா நினைக்க மாட்டோம். நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிப்பாடு அநேகர் கையில் இல்லை. அநேகர் செத்தவங்க போல இருக்கிறாங்க. அதே பயம்தான், அதே ஒரே செய்தி தான், ஒரே 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 சூழ்நிலை தான். ஆனால் ஒருத்தவங்க செத்தவங்கள போல இருக்கிறாங்க, ஒருத்தவங்க மிகுந்த சந்தோஷத்தோட போகிறாங்க. இன்னைக்கு ஒருவேளை நம்ம கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், நம்ம கையில் ஆஸ்தி இல்லாமல் இருக்கலாம், நம்ம கையில் அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம கையில் தேவையான அளவு பணம் இல்லாமல் இருக்கலாம், நல்ல வேலை இல்லாமல் இருக்கலாம், நல்ல ஞானம் இல்லாமல் இருக்கலாம், நல்ல படிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வார்த்தையை, இந்த உயிர்ப்பிக்கிற வார்த்தையை நம்ம கையில் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதனால நம்ம பிள்ளைகளுக்கு எதை கொடுக்குறோமோ இல்லையோ, எந்த படிப்பை கொடுக்குறோமோ இல்லையோ, எவ்வளோ சூழ்நிலை கொடுக்குறோமோ இல்லையோ, உங்கள் சந்ததிக்கு எதை கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் வேதத்தை கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் பிள்ளைங்க ஒரு காலத்தில் ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கலாம், ஒரு நல்ல அதிகாரத்தில் இருக்கலாம், அவங்க சொன்னால் 1000 பேர் கீழ்ப்படியவங்களாக இருக்கலாம். ஆனால் அவங்க கையில் இந்த வேதம் இல்லைன்னா அவங்கள யாரு தான், செத்தவர்கள் தான். உங்கள் பிள்ளைங்களை கையில் என்ன கொடுக்குறீங்கிறத யோசிங்க. நல்ல படிப்பை கொடுங்க, தப்பில்லை. நல்ல வேலைக்காக பிரயாசப்படுங்க, தப்பில்லை. ஆனால் எல்லாத்துக்கும் வேலை, நீங்கள் கண்ணை மூடும் போது உங்கள் பையன் கையில் என்ன இருக்கணும், உங்கள் பையன் யாரை பிடிச்சிருக்கிறான், யாரை நம்பிக்கையாக இருக்கிறன்னு அந்த நம்பிக்கையோடு என்ன பண்ணணும், நம்ம கண்களை மூடணும். நம்ம தலைமுறைக்கு கொடுத்த இந்த வேதத்தை அடுத்த தலைமுறைக்கு அமர்ந்திருக்கிற இந்த சந்ததிக்கு கொடுத்துட்டு போகணும். இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்மளை யாரும் நம்பல, கர்த்தர் நம்பி இருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் உண்மை உள்ளவன்னு நம்பி என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறார். எவ்வளோ நம்ம ஏமாத்திருப்போம், எவ்வளோ பொய் பேசியிருப்போம், ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை துணிகரமாக செய்து வந்து ஆலயத்தில் அமர்ந்திருப்போம். எல்லாத்தையும் நம்பி
எல்லாத்தையும் மன்னிச்சு தானே மறுபடியும் திரும்ப திரும்ப வந்து வேதத்தை கொடுக்கிறார். அதனால அந்த பேதுருவை தேடி போனார் ஆண்டவர். என்னதான் மறுதளிச்சாலும், என்னதான் சபிச்சாலும், இயேசு யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாலும் திரும்பவும் அவன் கையில போய் கொடுக்கிறார். இதை நம்ம ஆராதிக்கிற தெய்வம். இப்போ எல்லாம் ரிசல்ட் வந்திருக்கு, 10th 12th ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. இந்த மார்க்கை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க? நிறைய பேரை என்ன பண்ணியிருப்பாங்க? மார்க் கம்மியாக எடுத்திருந்தா நீ என்ன பண்ண மாட்ட? ஒருபடியே நல்ல மார்க் எடுத்தவங்க தான் என்ன பண்ணுவாங்க? நல்லா வருவாங்க. நீ என்ன பண்ண மாட்ட? உருப்படியே ஆக மாட்டேன்னு நம்பவே மாட்டாங்க பிள்ளைகளை. அநேக பெற்றோர் பிள்ளைகளை நம்பல. அநேகர் உங்க ஒருத்தருடைய குறைய பார்த்து நம்ம என்ன பண்ணல, நம்ம நம்பல. ஆனா என்ன குறை இருந்தாலும் நம்மளை நம்பருக்கு யார் இருக்கிறா? இருக்கா. ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்களை யாரும் நம்பாம இருக்கலாம். உங்க நண்பர்கள் ஒருவேளை இந்த குறையினால உங்களை நம்பாம இருக்கலாம். ஆனா உங்களை நம்ப யார் இருக்கிறா? நம்மளை நம்பி போய் 50,000 வெளியே கடன் கேளுங்க, கொடுப்பாங்களா யாராவது? நம்மளை மேலேயும் கீழே பார்த்து அனுப்பிச்சிடுவாங்க. அங்கே போய் நில்லுங்க, ஒரு நல்ல ஒரு 20,000க்கு வேலை கேட்டு நில்லுங்க. என்ன சொல்லுவாங்க? உன்னை நான் நம்ப மாட்டேன், முதல்ல 5,000க்கு வந்து வேலை செய். இந்த உலகம் நம்மளை பார்க்கிற விதம் எப்படி பார்க்குதுன்னா, இவன் நம்பிக்கை அற்றவன், எப்படி பற்றவன். ஆனால் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் திரும்ப திரும்ப வந்து இந்த வார்த்தையை கொடுத்து நான் உன்னை நம்புறேன். ஹல்லேலூயா. நம்ம வேலை என்ன தெரியுமா? இப்போ சமுதாயம் தாழ்த்தப்பட்ட அந்த பெண்கள் கையில் இந்த செய்தி வந்துருச்சு. அந்த செய்தி வந்ததுக்கப்புறம் அந்த தூதர்கள் சொல்றாங்க, நீ இதை போய் இங்கே அறிவி சீசர்களுக்கு. ஆமென். நம்ம கொடுத்த இந்த வார்த்தையை, நம்ம பெற்ற இந்த சந்தோஷத்தை, நம்ம பெற்ற இந்த ரட்சிப்பை, நம்ம பெற்ற இந்த பாக்கியத்தை அநேகர் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்கிறாங்க. அநேகர் வாழ்க்கையில இயேசு என்ன பண்ணல, இன்னும் அவங்க இயேசு உயிர்த்தெழுந்தான்னு கேட்க முடியுது, ஆனா உள்ள போக இல்லை. அதனால எப்படி இருக்கிறாங்க? செத்தவர்களை போல இருக்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க, ஆனா என்ன பண்ண முடியல, உணர்வடைய. கேட்குறாங்க, ஆனா என்ன பண்ண முடியல, உணர்வடைய முடியல. இது யாரு தான் போய் சொல்லணும்? கர்த்தர் நம்மளை கொடுத்து இந்த வேதத்தை சுமக்கிற நீங்களும் நானும் தான் போய் என்ன பண்ணணும், சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் என்னன்னா, இயேசு உயிரோடு இருக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னார். நான் உயிர்த்தெழுந்த பிறகு கலிலேயாவுக்கு போவேன் அப்படின்னு சொன்னார். எங்க சொன்னாரு? அதே தான் மத்தேயு 28:7 பார்த்தீங்கன்னா தூதர்களும் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். ஆமென். இப்போ இயேசு அவர் என்ன சொல்றார்? அவருடைய தீர்க்க தரிசனம் என்ன? உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் எங்க போகணும்? கலிலேயாவுக்கு போகணும். ஆனா நீங்க மற்ற சுவிசேஷத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க இயேசு அவரை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். தீர்க்கதரிசனம் என்னன்னா, இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் எங்க போவாரு? கலிலேயாவுக்கு போகிறதா என்னது தீர்க்க தரிசனம். ஆனா இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் கலிலேயாவுக்கு தான் போகணும். ஆனா இயேசு கலிலேயாவுக்கு போகாம கல்லறைக்கு வெளியே நிற்கிறாரு. ஏன்? அங்க யார் அழுது கொண்டிருக்கிறா? மரியா அழுது கொண்டிருக்கிறா. தீர்க்க தரிசனம் என்னதான்? கலிலேயாவுக்கு போகணும் தான் தீர்க்க தரிசனம். ஆனா யார் நின்றுட்டு இருக்கிறா? மரியாள். அதான் இயேசுனுடைய அன்பு.
எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய அது நடைபெற போக இருந்தாலும், கலிலேக்கு அதுக்கப்புறம் தான் போனார். இங்கே இயேசுவை தேடி வந்த மரியாளின் கண்ணீரை தொடச்சிட்டு தான் எங்கே போனார்? கலிலேயாவுக்கு போனார். நம்முடைய தேவன் அப்பறைப்பட்டவங்க தான். ஒருவேளை நம்ம கண்ணீரோடு நிற்கலாம், யாரும் பார்க்கலன்னு நினைக்கலாம். நான் யாருக்கும் தெரியாமல் அழுதுறேன், என் சூழ்நிலை யாருக்கும் தெரியாது, என்னை பார்க்க யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இயேசு என்ன பண்ணிருக்காரு? உங்களை பார்க்க வந்திருக்கிறார். தீர்க்க தரிசனம் என்னமோ அவர் அங்கே தான் போகணும், ஆனால் எங்கே நின்றுட்டு இருக்கிறாரு? கல்லறைக்கு வெளியே மரியாளுக்கு பின்னாடி நின்று கொண்டிருக்கிறார். எங்கே இருக்காரு? நீங்கள் எங்கே அழுகிறீங்களோ உங்களுக்கு பின்னாடி யார் நின்றுட்டுருக்கிறா? ஏசு நின்று. நீங்கள் நினைக்கலாம், நான் தனியாக தானே இருக்கிறேன், நான் தனியாக தானே நான் அழுகிறேன், இந்த சூழ்நிலையில் நான் தனியாக தானே இருக்கிறேன், இந்த சூழ்நிலையில் நான் தனியாக தானே விடப்பட்டேன், என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்க யாரும் இல்லையா? நீங்கள் தனியாக நிற்கல, உங்கள் பின்னாடி யார் இருக்கிறா? இயேசு நின்று கொண்டிருக்கிறா. உங்கள் கண்ணீரை துடைக்காம கலிலேயாவுக்கு அவர் என்ன பண்ண மாட்டார்? போக மாட்டார். தீர்க்க தரிசனம் என்னமோ இருந்தாலும் தான், தீர்க்க தரிசனம் அங்கே போகணும் தான். இன்னொரு வசனம் பரத்துக்கே போகணும்னு சொல்கிறார். நான் இன்னும் என் பிதாவனிடத்திற்கு என்ன பண்ணல? சரி போலான்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நிற்கிறாரு. ஏன்? அங்கே மரியா அழுது கொண்டு இருக்கிறா. ஏசு உயிர்த்தெழுந்து பரத்துக்கும் போல, பிதாவை பார்க்கல, கலிலேயாவுக்கும் போல நிற்கிறார் ஒருத்தருக்காக. முழு உலகத்தின் தெய்வம் தான். இந்த ஒரு பெரிய செய்தி தான். எல்லாருக்கும் முதல்ல போய் சீசர்களுக்கு அறிவிச்சிருக்கலாம், ஒரு பெரிய ஜனத்துக்கு தோன்றி அறிவிச்சிருக்கலாம், நான் உயிரோட எழுந்தன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, யார் அழுது கொண்டு இருக்கிறா? அதான் நம்ம ஆராதிக்கிற இயேசு. பிதாவினிடத்திற்கு போவதற்கு முன்பாக, நிறைவேறாத கலிலேயாவுக்கு போவதற்கு முன்பாக தான் நம்மளை பார்க்க வந்தார். நம்ம தான் தீர்க்க தரிசனம் நிறைவேறினாலும் நமக்காக ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். உங்களை பார்க்க, உங்கள் கண்ணீரை துடைக்க. இன்னைக்கு நாளில், வாரத்தின் முதலாம் நாளில் எப்படி மரியாள் இயேசுவை தேடி வந்து நின்று அழுதுட்டு இருந்தாங்களோ, இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை இயேசுவை தேடி உண்மையாக இருதயத்தில், கடமைக்கு வர்றவங்க வந்து போகலாம், ஆனால் இன்னைக்காவது இயேசு நான் பார்ப்பேனா? இயேசு வாயினோட இடைபடுவாரா? என்னோட தனிப்பட்ட வரமாக இயேசு பேசி எத்தனை நாள் ஆச்சுன்னு, எப்போ நம்ம அதை ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒருவேளை அந்த சூழ்நிலையோட, ஒரு அந்த எண்ணத்தோடு, ஒருவேளை அந்த பாரத்தோடு வந்திருந்தீங்கன்னா, உங்கள் பின்னாடி இயேசு நின்றுருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீரை துடைக்காம, உங்கள் காரியங்களை பண்ணாமல் அவர் பரத்துக்கு என்ன பண்ணல? போக மாட்டார். அதே இயேசு தான் அன்றைக்கு மரியாளின் கண்ணீரை துடைத்த அதே இயேசு தான் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நமக்காக நிற்கிற இயேசுவை பிடிக்க போறீங்க? ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எது வந்தாலும், அதை இன்னைக்கு பாடணும், என்ன இன்பம் துன்பம் வந்தாலும் யாருக்காக நிற்கணும்? நமக்காக நின்னவருக்காக தான் நம்ம நிற்க போகிறோம், அவரோட உதவியாளர். ஹல்லேலூயா. அவரை பிடிச்சிருக்கிற, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிற மனுஷன் ஒரு நாளும் செத்தவனை போல இருக்க மாட்டான். அவன் எப்படி தான் போவான்? சந்தோஷத்தோடு போவான். இன்னைக்கு ஒருவேளை கண்ணீரோட, நம்பிக்கை இல்லாமல், பயந்த சூழ்நிலையில் வந்திருக்கலாம். நான் உங்களுக்கு யார் இருக்கிறா? இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ இதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், தினமும் ஒவ்வொரு நாளுக்கு அதிகாலையில் நினைக்கணும், இந்த இயேசுவை தூரமாக வச்சு பார்க்காம பக்கமாக வச்சு என்ன பண்ணுங்க பாருங்க. இந்த வார்த்தையை தூரமாக, இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்காம,
ஆண்டவர் அவங்களோட தான் பேசுவார், பாஸ்டரோட தான் பேசுவார், பாஸ்டர் பையங்களோட பேசுவார், அந்த மூப்பரோட தான் பேசுவார். இல்லை, நீங்கள் பார்க்குற இயேசு அப்படிப்பட்ட இல்லை. யாரும் நம்பலை தானே? நம்ம ஜாதியை பார்த்து யாரும் நம்பலை தானே? யாரும் நம்பலை தானே? படிக்காதனால நம்பலை தானே? யார் நம்பி இருக்கிறா? அவருக்காக தான் என்ன பண்ணணும்? வாழணும். இந்த வார்த்தைக்காக என்ன பண்ணணும்? வாழணும். அவர் நம்பி கொடுத்த வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் அந்த லூக்கால வாட்சிங்கன்னா, லூக்கால 16 வாட்சிங்கன்னா, லூக்கா 24 11 எடுத்து வாட்சிங்கன்னா, லூக்கா 24:11 எடுங்களே. அந்த வார்த்தை நல்லா இருக்கும். 10:10 வாசிக்கலாமா? இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இந்த ஸ்திரீகளுமே. அடுத்த வசனம் வருது. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாய் தோன்றினதுனால அவர்கள் இவர்களை நம்பல. நம்ம சொல்லி நம்பலைன்னு நம்பாம இருக்கிறாங்க. யாரு? அவங்க புறஜாதியார் இல்லை. யாரு தான்? அப்போஸ்தலர்கள். யாரு? அப்போஸ்தலர்கள், சீசர்கள், இயேசுவோடு இருந்தவங்க தான். எதை நம்ப மாட்டேங்கிறாங்க? எந்த செய்தியை வீண் பேச்ச எண்ணுனாங்க? ஏன்? பெண்களுடைய வார்த்தைகள் என்ன பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஒரு பக்கம் அவர்களுக்கு அவிசுவாசம் தான். இன்னொரு பக்கம் என்னன்னா, அவ்வளோ சீக்கிரம் பெண்களுடைய வார்த்தைகள் என்ன பண்ணல, அவங்க வீண் பேச்சா சொல்றாங்க. இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறான்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்க? அவங்க வீண் பேச்சு பேசுறாங்க. அப்போஸ்தலர்கள் நம்பலைங்க, ஆனா இயேசு நம்பி தான் கொடுத்தாரு. நீங்க சொல்லி யாரும் நம்பாம இருக்கலாம், கர்த்தர் உங்களை நம்பி இந்த வேதத்தை என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்திருக்கிறார். பரலோகம் நம்பி தான் அந்த செய்தியை கொடுத்திருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் பாக்கியவான்கள்? ஒன்றுமில்லாத இருக்கிற நம்ம பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எதனால? வார்த்தையினால. முழு உலகத்துக்கும் ஆண்டவர் பெரிய தெய்வம். அவ்வளோ பெரிய தெய்வம் தான் நம்ம பெரியவரே பரிசுத்தரேன்னு ஆராதிக்கிறோம். இந்த மனுஷங்களே, கீழான மனுஷங்க, நம்பாத மனுஷங்க கையில் அவ்வளோ பெரிய பரலோகத்தின் செய்தியை நம்பி கொடுக்குறாரு. நம்ம பிள்ளைங்க கையில் கூட நம்பி கொடுக்க மாட்டேங்க. ஒரு 1000 ரூபா கையில், ஒரு இந்த ரூபன் கையில் கொடுங்க பார்க்கலாம். உங்கள் பையன் கையில் ஒரு பத்திரத்தை எடுத்து கையில் கொடுத்து போயிட்டு வாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு நிறையா வீட்டில் பிரச்சனையே என்ன? சொத்து பிரச்சனை தான். சாகிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சொத்து யாருக்கு தான்? நான் உன்னை நம்ப மாட்டேன். ஏங்க, என்ன 1.5 சென்டா 2 சென்டா? இதை நம்புறதுக்கு நம்ம அப்பா அம்மாவில் நம்மளை பெற்றவங்க தான், நம்ம கூட வளர்ந்தவங்க தான், நம்ம சூழ்நிலையில் இருந்தவங்க தான். நம்மளை நம்புக்கு அவ்வளவோ என்ன பண்ணுறாங்க? யோசிக்கிறாங்க. நம்பவும் இல்லை. நம்ம பரலோகத்தின் பெரிய சொத்தை அப்படியே கொடுக்குறாரு நம்மளை நம்பி. நம்ம யாருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும்? நம்மளை நம்பின இயேசுவுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அதனால் யாரை பிடிச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில்? இயேசுவை பிடிச்சுக்கோங்க. இந்த வாலிபத்தில் யாரை பிடிச்சுக்கோங்க? இயேசு. நீங்கள் நம்ம போய் நின்று நம்ப மாட்டாங்க தான். நம்ம சூழ்நிலை, நம்ம 4 காசு சம்பாதிக்காதனால நம்ம சொல்லும் போது யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க தான். அதனால் இயேசு அப்படி நினச்சிடாதீங்க. இப்படி தான் இயேசு இருப்பாருன்னு நினச்சிடாதீங்க.
இன்னும் உங்களை நம்புறார், இன்னும் உங்க மேல அன்பா இருக்கிறார், இன்னும் உங்க கண்ணீரை துடைக்க உங்க பின்னாடி நின்றுட்டு தான் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றதுதான், இந்த நீ வாங்கினல, இந்த வார்த்தை வாங்கின, இந்த சுவிசேஷத்தை வாங்கினில, இந்த சந்தோஷத்தின் செய்தியை நீ வாங்கினில, ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒண்ணுதான், இதை போய் சொல்லு. அவங்க நம்புறாங்களோ நம்பலையோ, அவங்க வீண் பேச்சா பேசுறாங்களோ அவங்க போறாங்களோ, அது அவங்க பாடு. ஆனா உன் வேலை என்ன, நம்ம வேலை என்ன? சொல்லணும். நம்பலையோ, நம்ம நண்பர்கள் நம்பலையோ, ஆனா உங்க நண்பர்களுக்கு, உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்ல என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது? பரத்திலிருந்து வந்தது. இது ஒருவேளை நம்ம கையில் இப்போ வெறும் பேப்பராக இருக்கலாம், ஒரு சாதாரண ஒரு புக்காக இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு வார்த்தை தான், இந்த ஒரு வார்த்தையினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இந்த ஒரு வார்த்தையினால தான் நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், இந்த ஒரு வார்த்தையினால தான் நம்ம தேவாலயத்துக்குள்ள இருக்கிறோம். ஒரே வித்தியாசம் தான் மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும், இந்த வார்த்தை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஆமே. எத்தனை இந்த வேதத்தை படிக்க விரும்புறீங்க? இனி போய் இப்படி இந்த வேதத்தை என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுக்குள்ள படிங்க. இந்த என்னை நம்பி ஒவ்வொரு வசனத்தை படிக்க படிக்க என்னை நம்பி கொடுத்தீங்களாப்பா, என்னை நம்பி கொடுத்தீங்களே, என்னை நம்பி. நீங்க ஒரு பெரிய மனுஷங்களாம் போகும்போது பாருங்க, அவங்களுக்கு போய் நீங்க இந்த வேதத்தை சொல்லுங்க, அவங்களுக்கு புரியாது. உங்களுக்கு போய் இதை விளக்குங்க, புரியாது. ஆனா நான் உங்களுக்கு சொல்லும், உங்களுக்கு இவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியுது. அந்த இருதயத்தின் வெளிப்பாட கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். பெரிய அவங்க கார்ல போகலாம், ஏசியில போகலாம், பெரிய பங்களால இருக்கலாம். ஆனா என்ன இல்லை, வேதம் இல்லை, வார்த்தை இல்லை. நம்ம எதை பிடிச்சுக்கணும்? இந்த வாழ்க்கையில வார்த்தையை பிடிச்சிருக்கணும். கிறிஸ்துவ வார்த்தையில தான் உருவாக்கப்படணும். நம்மளுடைய ஒவ்வொரு நாட்களும் வாழ்க்கையில வார்த்தையில இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை எதில் இருக்கணும்? வார்த்தையில் இருக்கணும். நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு என்ன பண்ணிடாதீங்க, எனக்கு ட்ரெஸ் இல்லையே, எனக்கு வீடு இல்லையே, எனக்கு ஒன்றும் இல்லையே நினைச்சு கிறிஸ்தவத்தை என்ன பண்ணிடாதீங்க, இயேசு அப்படி என்ன பண்ணிடாதீங்க, பார்த்துடாதீங்க. எல்லாவற்றுக்கும் மேலதான் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இதற்கு உண்மையுள்ளவர்களாய், இதற்கு நம்பிக்கையுடையவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவாராக. ஆமென். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில, ஒரு பெரிய ஒரு பயந்த சூழ்நிலையில தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, சீசர்களுக்கு ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டது, அவர் இங்கே இல்லை. எப்படி மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் முடிக்கும் போது எப்படி முடிச்சாரு? இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். அதே மத்தேயு 28 கடைசியில் முடிக்கும் போது, இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய மரண பயம் நீங்கிருச்சு. எந்த ரோம அரசாங்கம் இயேசுவை முறியடிச்சதோ, இயேசுவே வந்து சொல்றாரு, சமாதானமா இருங்கள். அதுக்கப்புறம் தான் சீசர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு பெரிய, அவங்க இனி என்ன பண்ண போறதில்ல, மரணத்தை குறித்து பயம் சீசர்களுக்குள்ள இல்லை. இனி என்ன பண்ண போறதில்ல, இனி பயந்த வீடுகளுக்குள்ள போய் உட்கார்றதுல போய் தைரியமா அறிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய எழுப்புதல் அந்த ஆரம்ப நாட்கள்ல, பெந்தகோஸ்தே நாட்கள்ல உருவாக்கப்பட்டது. அந்த ஒரு பெரிய பெந்தகோஸ்தே உருவாக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு பயம், ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தான் ஜனம் இருந்தது. அப்படி ஒரு சூழ்நிலையில வந்த ஒரு செய்தி தான், இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வேணுமா, நம்ம வாழ்க்கையில ஒரு உயிர்ப்பிக்க வேணுமா, உங்களுக்கு ஒரு செய்தி ஒன்னே ஒண்ணுதான், இயேசு உயிரோடு இருக்கிற. உங்க சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க. ஒருவேளை உங்க சூழ்நிலை எல்லாம் முடிஞ்சிருக்கும். அந்த மத்தேயு 27 கடைசியில என்ன, கல்லறையை மூடி சீல் வச்சு முடிச்சுட்டாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை 2 நாள் முக்கியமானது சொல்லுவாங்க. ஒன்று
பிறப்பு இறப்பும்பாங்க. அப்போனா மத்தேயு 1 to 27 தான். இயேசு 27ஓட முடிச்சிட்டாரு, அப்படித்தானே? ஒரு மனுஷனுடைய பிறப்பு இறப்பு தான், அதற்கிடையில் தான் வாழ்ந்தவன் எல்லாம் முடிஞ்சு. மத்தேயு 27ஓட முடிஞ்சிருக்கணும் வாழ்க்கை. இயேசுவோட வாழ்க்கை முடிஞ்சது, அதுதான் மனுஷன். நான் ஓய்வு நாள் முடிஞ்சு ஒரு வாரத்தின் முதலாம் நாள் என்ன பண்ணுது? தொடங்குது. இன்னொரு நாளும் இருக்கு. என்ன நாள்? உயிர் தெழுந்த நாள். அதுதான் கிறிஸ்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கு, நம் உலக ஜனங்களுக்கும் பிறப்பு நாள், இறப்பு நாள். ஆனால் நமக்கு ஒரு நாள், இன்னொரு நாள் இருக்கு. என்ன நாள்? உயிர் தெழுந்த நாள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்தணும் சத்தமா, சத்தமா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு இன்னொரு நாள் இருக்குங்க. நமக்கு ஓய்வு நாள் முடிய போதுங்க. நமக்கு ஒரு வாரத்தின் முதலாம் நாள் வரப்போகுதுங்க. ஒரு நாள் நாம உயிர் தெழுந்த அவரை முகமுகமா பார்க்க போறேங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அவரை முகமுகமா பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் நம்ம கையில நம்பி கொடுத்த இந்த வார்த்தைய ஜனங்களுக்கு சொல்லணும். நம்ம கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு திரள் கூட்டத்தை கையில் இந்த வார்த்தையை கொடுத்துட்டு போயிருங்க. இதான் ஆண்டவர் நம்ம கையில் எதிர்பார்க்கிறார். நீங்க யாரா வேணா இருங்க, எப்படி வேணா இருங்க, ஆனா உங்க கையில எதை கொடுத்துருக்காரு? எதை கொடுத்துருக்காரு? செல்போனை கொடுத்துருக்காரு. எதை கொடுத்துருக்காரு? எதை கொடுத்துருக்காரு? சத்தம் கம்மியாகுது. எதை கொடுத்துருக்காரு? ஐயா தூக்கிட்டார் செல்ல. வேதத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருதயத்தில் ஒரு சந்தோஷம்? ஆமென். இந்த வேதத்தை தான் கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இதை நான் தியானிக்கும் பொழுது கர்த்தர் என்ன ரொம்ப உடைச்சார். நம்பி என்ன பண்ணாரு? அவ்வளவுதான். அந்த நம்புற வார்த்தையில அவ்வளோ பதம் அடங்கியிருக்கு. ஒரு மனுஷனை, ஒருத்தனை நம்புறதுக்கு ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் ஆகுதுல்ல. ஒரு பையன் தப்பு செஞ்சுட்டான், ஆனால் அவனை மறுபடியும் ஒரு பையன் ஒரு வீட்டுக்கு வரான். உங்கள் வீட்டிலேருந்து 100 ரூபா மட்டும் எடுத்துருக்கிறான். அடுத்த டைம் அவன் வரும்போது நீங்கள் அவனை வீட்டுக்குள்ளே விடுவீங்களா? அங்கேயே இல்லை, உனக்கு என்ன வேணும் எடுத்து. அடுத்து நம்மளை நம்பி அவனை வீட்டுக்குள்ளே ஏற்ற நமக்கு மனசே இல்லை. நம்ம மனசு அவ்வளோ, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மனசு இருதயம் அவ்வளோ பொல்லாங்கு. ஆனால் ஆண்டவர் நம்ம அவர் சமூகத்தில் இருந்த வேதமே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சாலும், இந்த வார்த்தை வேண்டான்னு போனாலும், இயேசுவே வேண்டான்னு போனாலும் திரும்பி வந்து தான் கொடுக்குறாரு. நம்பி கொடுக்குறாருங்க, வார்த்தையை கொடுக்குறாரு. இந்த நம்பிக்கை வார்த்தையை ரொம்ப முக்கியம். அதான் உடன்படிக்கை. நம்ம கையில் இந்த உடன்படிக்கையை பிடிச்சோன்னா நம்மளும் இந்த வாழ்க்கையை முடிக்கும் போது ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையா முடிக்கலாம். நம்ம யாருங்கிறது அடையாளம் இல்லை. இப்போ எவ்வளோ பெரிய இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறோம், இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியோட ஆராதிக்கிறோம். ஆனால் அந்த செய்தி முதல் சொன்னது யாரு தான்? ஸ்திரீகள் தான். பிறப்பின் செய்தியை சொன்னது யாரு தான்? ஸ்திரீகள் இல்லை, மெய்ப்பர்கள். மெய்ப்பர்கள் அந்த நாட்கள் எப்படிதான் இருந்தாங்க? யாரும் மெய்ப்பர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? மதிக்க மாட்டாங்க. பாருங்க, எல்லாரும் ஒதுக்குற ஒரு சூழ்நிலையில தான் அங்க போய் ஆண்டவர் சொல்றாரு. பெரிய தூதர்கள் எப்படி மரியாளுக்கு மற்ற ஸ்திரீகளுக்கும் அந்த தூதர்கள் தோன்றி பயப்படாதிருங்கள், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் திறந்த. அதே போலதான் அந்த அங்கிருந்த ஷெப்பர்ட், அங்க இருக்கிற மெய்ப்பர்களுக்கு சொன்னாங்க, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஒரு நாளும் உங்களை நீங்க ரொம்ப தாழ்த்தி என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. இந்த சூழ்நிலையில் இருக்கிறதுனால நீங்க தாழ்த்தப்பட்டவங்க, ஒருவேளை தாழ்த்தப்பட்டவங்களா இருக்கட்டும், ஆனா இயேசு நம்ம கையில தான் கொடுத்துருக்காரு. இயேசு நம்மளை நம்புறார். நீங்க யாரெல்லாம் நீங்க எந்த சூழ்நிலையில எல்லாம் நம்பாம போனாலும் நீங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க, இயேசு என்னை நம்பி இருக்கிறார், இயேசு என்னை நம்பி கொடுத்திருக்கிறார், இயேசு என்னை நம்பி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லி தொடங்க, இயேசு என்னை நம்பி
இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கையில்லாத சூழ்நிலையில, யாருமே நம்பாத பெண்கள் கையில தான் நம்பிக்கையுடைய வார்த்தையை கொடுத்து அனுப்புறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அந்த சூழ்நிலையில யாருக்கும் நம்பிக்கை இல்லை. சீசர்கள் மத்தியில நம்பிக்கை இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில நம்பிக்கை இல்லை. இப்படி நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில, யாருமே நம்பாத பெண்கள் கையில நம்பிக்கையுடைய ஒரு வார்த்தையை கொடுத்து நம்பிக்கை இல்லாதவங்க போய் சொல்றார். எல்லாம் முரண்பாடாக தான் என்ன பண்ணுது, போகுது. நம்ம எல்லாம் இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம், ஆண்டவர் இப்படி செய்வார், இப்படி. ஆண்டவர் எங்க எடுக்கிறாரு. அதனால தான் அவர் சிறியவனை புழுதி எங்க இருக்கும்? குப்பை கொட்டும் போது என்ன பறக்கும்? அந்த புழுதி பறக்கும். அந்த குப்பையிலும் சின்ன குப்பை தான் என்னது? புழுதி. அந்த புழுதி எடுத்து ஜனத்தின் அதிபதிகளோடும் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர்த்துகிறார். அப்படி எடுக்கிறார் ஆண்டவர். ஆண்டவருக்கு எந்த அடையாளம் தேவையில்லை. நீ இப்படி இருக்கணும், இப்படி வாழணும். நீ எவ்வளவு புழுதியில் இருந்தாலும் குப்பையில் இருந்தாலும் அவர் கரத்தில் எடுத்துட்டாருன்னா, அந்த ஒரு புழுதி மாட்டிருச்சுன்னா அந்த புழுதி எங்க தான் அடுத்து? ஜனத்தின் அதிபதிகளோடும் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர்த்துகிறவர். சகல அதிகாரம் படைத்தவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். யாரெல்லாம் அந்த விசுவாசத்தை பிடிச்சிருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். இந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையை தள்ளப்பட்டாலும், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலும் நீங்க எந்த விசுவாசத்தை பிடிச்சுக்கணும்? நான் ஆராதிக்கிறவர் எந்த சூழ்நிலையும் மாற்ற வல்லமையுள்ளவர். எந்த அரசாங்கம் வெளியே வரக்கூடாதுன்னு முத்திர போடலாம். எவ்வளவு பெரிய அரசாங்கமே இருக்கலாம். அந்த நாட்களில் ரோமர் பெரிய ராஜ்யம். இப்ப எப்படி அமெரிக்கா ஒரு பெரிய ஒரு ஸ்தானாதிபதியா இருக்குதோ, பெரிய ஒரு நாட்டை ஆளுகை செய்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கும், அது போல ரோமர்னா உலகமே என்ன ஆகும்? ரோமர் ராஜ்யம்னா அந்த நாட்களில் ரோமர் அவர்கள் கல்ல போல ஆண்டாங்களாமா. அவர்கள் கல்ல போல இருப்பாங்க. எல்லாரும் பயந்த ஒரே ராஜ்யம் தான் ரோம ராஜ்யம். ஆனா இயேசு சீலை அப்படியே ஓபன் பண்ணிட்டு வந்து சொல்றாரு, சமாதானமா இருங்கள். எந்த ராஜ்யமும் எந்த கவர்மெண்ட் நமக்கு விரோதமான காரியத்தை செய்ய, அவங்க எவ்வளோ பெரிய சீலை வச்சாலும், அவங்க எவ்வளோ பெரிய கவர்மெண்டா இருக்கலாம், இயேசு நம்மளோடு இருப்பாங்கன்னா எதையும் மேற்கொள்ளுகிற தைரியத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க குறைய பார்த்து சொல்லுங்க என்னன்னு, இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். உங்க வாழ்க்கையை பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு எதிர்கால ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை இந்த ஜனம் இருந்தது போல நம்பிக்கையற்ற சூழ்நிலை, பயந்த சூழ்நிலையில இனி என்ன நடக்குமோ, இனி என்ன, நீ யாரை நம்புறது, யாரை? இயேசுவை நம்பித்தானே வந்தேன், இப்போ இயேசுவை கல்லறையில் வச்சுட்டாங்கன்னு ஒருவேளை நம்பிக்கை அளந்து போயின சூழ்நிலை இருக்கலாம். இப்போ அந்த உங்க வாழ்க்கையில் இருக்கிற இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில பார்த்து சொல்லுங்க, இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க எதிர்காலத்தை பார்த்து சொல்லுங்க, இயேசு இன்று உயிரோடு இருக்கிறார். உங்க சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, இயேசு இன்று உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நான் நல்லா தான் இருப்பேன். ஹல்லேலூயா. எப்படி இருப்போம்? ஒண்ணுமே இல்லைனாலும் நல்லா தான் இருப்போம். எப்படி இருப்போம்? பயந்து இருந்தாலும் நல்லா தான் இருப்போம். பயந்து இருந்தாலும் சந்தோஷமா தான் இருப்போம். எப்படி இருப்போம்? பயம் இருந்தாலும் மிகுந்த சந்தோஷத்தோட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பெரிய செய்தியை, இந்த பெரிய ஒரு காரியத்தை, சந்தோஷத்தின் செய்தியை கர்த்தர் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? தலைக்கு மேல கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்லா நல்லா அப்பா நன்றி ஆண்டவரே. இந்த பெரிய செய்திய, இந்த நம்பிக்கையின் செய்திய நீர் எங்களை நம்பி, எங்க பிள்ளைகள் நம்பி, எங்க வார்த்தையை நம்பி, எங்க குடும்பத்தை நம்பி கொடுத்ததுக்காக நல்ல தலைக்கு மேல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருந்தது? கர்த்தர் என்னை நம்பி இருக்கிறார்.
கர்த்தர் என்னை நம்பி இருக்கிறார். ஒருவேளை உங்களை திட்டியிருக்கல இந்த வாரத்தில், இந்த போன மாசத்துல, உன்னையெல்லாம் நம்ப முடியாதரா போடா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தர் உங்களை நம்பி இருக்கிறார். கர்த்தர் உங்களை நம்பி இருக்கலாம். ஒருவேளை ஏதோ ஃபெயில் ஆகிட்டீங்களா, ஏதோ உங்கள் இதில் எல்லாம் போயிடுச்சா, நான் எதிர்பார்த்த வருதுன்னு அதனால் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நம்மளை பேசுகிறாங்களா, சொல்லுங்க, ஏசு என்னை நம்பி இருக்கிறாருங்க. ஏசு என்னை நம்பி இருக்காருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏசு என்னை நம்பிட்டாருங்க. ஏசு என்னை நம்பிட்டாருங்க. அப்புறம் ஏங்க என்னை முறைக்கிறீங்க? அங்கே பார்த்து சிரிங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அங்கே ஒர்க்கா அழுதுகிட்டே சொல்கிறாங்க, ஏசு என்னை நம்பிட்டாருங்க, ஏசு என்னை நம்பிட்டாருங்க. சந்தோஷமாக சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாரை நம்பணும்? யாரை நம்பணும்? வேலையை நம்பலாமா? வேலைக்கு போகலாம், தப்பு. அதுக்குன்னு வேலைக்கு போகாம நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன், ஆண்டவரை நம்ம போசிப்பாருனா மாட்டாரு. வேலைக்கு போகணும், ஆனால் வேலையில் என்ன பண்ணிக்க இருக்கக்கூடாது? படிக்கணும். அதுக்குன்னு நான் படிக்காமையே இயேசு என்னை நம்பிட்டாருங்க, இன்னையிலிருந்து இந்த புக்கு வேணாம், மார்க்கு வேணாம், நான் ஃபெயில் ஆகிறேன், இயேசு என்னை நம்பிட்டாரு. இல்லை, படிக்கணும். ஆனால் படிப்பு என்ன பண்ணிடக்கூடாது? நம்பிடக்கூடாது. நம்பிடக்கூடாதுன்னா படிப்பு தான் நம்பிக்கைன்னு என்ன பண்ணக்கூடாது? வாழ்ந்துட கூடாது. நல்ல அதிகாரத்தில் ஒருவேளை கர்த்தர் உங்களை உயர்த்தி ஒரு நல்ல அதிகாரத்தில் ஒரு கலெக்டரா, ஒரு எம்எல்ஏவா, எம்பியா ஒரு ஸ்தானத்தில் உயர்த்தும் போது அதை நம்பணுமா? நான் கையெழுத்து இந்த பச்சை இங்கில் கையெழுத்து போட்டால் என்ன நடக்குன்னு தெரியுமா? அது இல்லை. அவங்கெல்லாம் உங்களை நம்புறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை நம்பி என்ன பண்ணிட்டாரு? வார்த்தையை கொடுத்துருக்கிறார். எதை நம்பணும்? எந்த சூழ்நிலையிலும் நீங்களும் என்ன பண்ணணும்? வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் வளர பிள்ளைங்களுக்கும் இந்த வார்த்தையை பிடிக்க பிடிக்க கற்றுக் கொடுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கண்ணை மூடும் போது உங்கள் பிள்ளைங்க எதை யாரோ பிடிச்சிருக்கணும்? கர்த்தரை பிடிச்சிருக்கணும். அப்போ நீங்கள் சந்தோஷமாக கண்ணை மூடிடலாம். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ, நல்ல படிப்பை கொடுக்குறீங்களோ, இதை சேர்த்து வச்சதான் பிள்ளை நல்லா இருப்பான். நல்லா இருக்கணும், சொத்து சேர்த்து வைக்கணும், பிள்ளைங்களுக்கு நல்லா படிப்பை கொடுக்கணும், நல்லது தான். ஆனால் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வேதத்தை வார்த்தையை கையில் கொடுக்காம நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களை போல நிர்பாக்கியமுள்ள பெற்றோர் யாரும் இருக்க மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகளை போல யாரும் நிர்பாக்கியம் உள்ளவங்க இல்லை. இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பார்த்து சந்தோஷப்படணும். ஒரே வருஷம்தான், என் பிள்ளை கர்த்தரை நம்பி இருக்கிறான். அமேன், அமேன். எத்தனை பேர் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க போறீங்க? உங்கள் பிள்ளைங்க கரத்தில் இந்த வார்த்தையை, இந்த நம்பிக்கையை கொடுக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இந்த வேதம் கொஞ்ச நாள் தான் உங்கள் கையில் இருக்கும், கொஞ்ச நாள் தான் கையில் இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைகள் கரங்களில் போகும். அப்படி போகும்போது அந்த வேதத்தை அவன் எடுத்தவன் பிரகாசிக்கிறவனாக இருக்கணும், வேதத்தின்படி வாழுகிறவனாக இருக்கணும், அவன் எழும்பி நடந்த அநேக கனம் பண்ணுகிறவனாக இருக்கணும். அப்படி ஒரு கனமுள்ள பாத்திரமா நம்ம பிள்ளைங்க இருக்கணும்னா நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், வேதத்தை கையில் கொடுத்துருங்க. எதை கொடுக்குறீங்களோ இல்லையோ, நீங்கள் எதையெல்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும் ஆசைப்பட்டீங்களோ அதை விட எதை நகையும் சேர்த்து வைக்கணும், இந்த வீட்டை அந்த பிள்ளைங்களுக்கு கட்டணும், நல்லா இருக்கணும், இந்த சொத்தை அந்த பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும், இந்த படிப்பை எங்கள் பிள்ளைங்களை கொடுத்தா நல்லா இருக்கணும், எதையெல்லாம் சேர்த்து வைக்கிறீங்களோ அதுக்கு மேலே இதை வேதத்தையும் என்ன பண்ணிடுங்க, வேதத்தை முதல்ல கொடுத்துருங்க. இதெல்லாம் ஒரு நாள் போயிடும். ஒரு கொரோனா வந்தால் சொத்து போயிடும், சுகம் போயிடும், எல்லாம் போயிடும். ஒரு பேரிடர் வந்தால் அவன் நம்பியிருக்கிற வீடெல்லாம் போயிடும். ஆனால் அந்த வேதத்தை கொடுத்தீங்கன்னா எவ்வளோப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் இந்த வேதம் அவனை எந்த சூழ்நிலையும் நிற்க தேவையான பலத்தை அவனுக்கு தந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு படிக்க தெரியாமல் இருக்கலாம், படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், இது படிக்கும்போது எனக்கு விளங்காமல் இருக்கலாம். நான் விளங்குனது எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன புரியுதோ அதை என்ன பண்ணுங்க,
சொல்லுங்க, சொல்லாமல் மட்டும் இருக்காதீங்க. இந்த மரியாதை நம்பி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை அவங்க போய் சொன்னாங்க. அவங்க வீண் தான் சொன்னாங்க, இது வீணான வார்த்தைன்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. அதுபோல் உங்கள் இருக்கிற முதல்ல உங்கள் குடும்பத்தில் என்ன பண்ணுங்க, வேதத்தை சொல்ல ஆரம்பிங்க, வார்த்தையை பேச ஆரம்பிங்க, வார்த்தையை அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னது போல எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் எதை தான் பேசணும், உயிர் தெளிந்திருக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு என்ன வந்தாலும் இயேசு உயிரோடு இருக்கான்னு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, நம்ம சேவர் பாஸ்டர் சொல்லுவார், மரியா மகன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லுவார். எப்படி சொல்லுவார், மரியாம் பையன் உயிரோடு இருக்கிறாயா, நீ ஏன் அழுகிறேன்னு கேட்பார் சேவர் பாஸ்டர். அதுபோல் மரியா மகன் உயிரோடு இருக்கிறாங்க. யாரு, மரியாம் பையன் யாரு, என்னைய பார்க்குறீங்க? என்னடா புதுசாக மரியாலாம் கொண்டு வரான். மரியாம் பையன் யாரு, இயேசு உயிரோடு இருக்கிறார், ஜீவித்திருக்கிறார், நம்மளோடு இருக்கிறார், பிள்ளைகளோடு இருப்பார், இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருக்கிறார். அவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். மற்ற 27 முடியல, கல்லறையில் முடியல, 28 முடிக்கும் போது சேர்த்து முடிக்கிறாரு மத்தேயு. இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் ஆமென், இயேசு உங்களோட இருக்கிறாருங்க, இயேசு உங்களோட. அதான் இந்த நம்பிக்கையோட என்ன பண்ணுங்க, இந்த வீட்டுக்கு போங்க. என்ன வீட்டில் என்ன குறை இருந்தாலும் இந்த நம்பிக்கையை சொல்லுங்க, இந்த நம்பிக்கையை பார்த்து சொல்லுங்க, இயேசு உயிரோட என் கூட இயேசு இருக்கிறாருங்க. சிரிச்சுட்டே என்ன பண்ணுங்க சொல்லுங்க, உம்முனே பார்த்து சொல்லாம. இந்த செய்தியை நம்ம என்ன பண்ண போறோம், விசுவாசிச்சு வாழ்ந்து நடக்கும்போது கர்த்தர் நம்மளை கொண்டு வருகிற நாட்களில் பெரிய பெரிய காரியங்களை, பெரிய பெரிய காரியங்களை செய்ய கிருபைகளை, வரங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. சத்தமா 3 நிலையில சொல்லாமா, ஆமே. அப்படியே எல்லாம் எழுந்திருந்து கண்களை மூடி, கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே எழுந்திருந்து ஜெப நிலைமையில் கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, எங்களை நம்பி இந்த நாளில் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த வாரத்தின் முதலாம் நாளில் அந்த உயிர் தெளிந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர் தெளிந்த செய்தியை நாங்கள் கேட்டு பலனடைய எங்கள் ஆவியை நீங்கள் பலப்படுத்தினதற்காய், ஆண்டவரே எங்கள் உடைந்த இருதயத்தை மாற்றினதற்காய், ஆண்டவர் நம்பிக்கையற்ற எங்கள் சூழ்நிலை ஒரு நம்பிக்கையை தந்ததற்காய், ஆண்டவரே நாங்கள் பயந்து போய் இருந்தப்பா, ஆண்டவர் இந்த பயத்தை நீக்கினதற்காய், நாங்கள் எல்லாம் முடிஞ்சு போனதுன்னு நம்பி இருந்தோம். ஆனால் ஒரு புதிய ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் அந்த தொடக்கத்தில் இயேசு உயிரோடு எழுந்தது போல ஒரு புதிய தொடக்கத்தின் நாட்களில், ஒரு உயிர் தெளிந்த நாட்களில் கர்த்தர் இந்த நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் செய்தருளுங்கப்பா. நீங்க தான் வந்திருக்கிற ஆண்டவரே, எப்படி மரியாதை உங்க நம்பி கல்லறை இடத்துல வந்து நின்னது போல இன்னைக்கும் ஆராதிக்கும்படி வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கண்ணீரையும் கர்த்தர் நீங்க மாற்றி போடுங்க. இருதயத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் ஆண்டவரே எல்லா பாரங்களையும் நீக்கி போடுங்கப்பா. இருதயத்தில் ஆண்டவரே சொல்ல முடியாத வேதனையோடு இருக்கலாம், எல்லா வேதனையும் கர்த்தர் நீக்கி போடுங்கப்பா. அது பெரிய சமாதானத்தினால நீங்க நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். காவலர்களை போல அல்லாம, நாங்கள் செத்தவர்களை போல அல்லாம, மரியாதைகள் போல பயம் இருந்தாலும் மிகுந்த சந்தோஷத்தோடு எங்கள் பிள்ளைகள் திரும்ப ஆண்டவரே ஆவியானவர் எல்லாருடைய இருதயங்களையும் கர்த்தர் தம்முடைய சந்தோஷத்தினால நிரப்பும்படியாய், தங்கள் பரலோகத்தின் சந்தோஷத்தினால் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க கிருபை தந்துள்ளங்கப்பா. எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.